ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5 and 11. அதாவது ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5 and 11ங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் வாங்கிக்குவோம். எக்ஸாம்பிள் ஒரு 55 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து ரெண்டுமே போத் டிவிசிபிள் பை 5ஆக இருக்கணும் அண்ட் 11ஆக இருக்கணும். ஒருவேளை டிவிசிபிளாக இருந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 5 and 11ன்னு சொல்லுவோம். இல்லை டிவிசிபிள் இல்லைன்னா த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 5 and 11. அதாவது ரெண்டுமே டிவிசிபிளாக இருக்கணும். ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது, ரெண்டு நம்பருமே டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ இது எப்படி ஜாவாவில் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இன்டெலிஜி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயின் மெத்தட் தான் வந்து சோர்ஸ் கோட என்ட்ரி பாயிண்ட் இது. ஸோ ஸ்டெப் என்னென்னா கெட் த இன்புட். ஸோ ஸ்கேனர். ஸோ இப்போ யூசர்ட் வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கேனருங்கிறது ஜஸ்ட் சிஸ்டம் கிளாஸ் தான், டிஃபால்ட்டாக ஜாவாவில் இருக்கும். அதே மாதிரி சிஸ்டமும் டிஃபால்ட்டாக ஜாவாலே இருக்கும். ஸ்கேனருங்கிறது என்னென்னா யூசர்ட் வந்து இன்புட் வாங்க சொல்லும். சிஸ்டம்னா என்னென்னா கீபோர்ட்லேருந்து இது இன்புட் வாங்கும். ஸ்கேனருங்கிறது சிஸ்டத்துலேருந்து வாங்க இன்புட்டை வந்து அதை ரீட் பண்ணும். ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட் ஸ்கேனர். இப்போ நம்மளால் இன்புட் வாங்க முடியுதாங்கிற செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்பர் இப்போ நான் வந்து சும்மா ஏதாச்சும் 56. ஸோ நம்மளால் நம்பர் இன்புட்டாக கொடுக்க முடியுது. ஸோ ஸ்டெப் 2. இப்போது அந்த நம்பர் வந்து ரெண்டுமே டிவிசிபிள் பை 5ஆகவும் இருக்கணும், டிவிசிபிள் பை 11ஆக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் divisible by 5 equal to 0 இருந்துச்சுன்னா else ஸோ இப்போ இந்த நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா வெறும் 5ஆல் மட்டும் இந்த நம்பர் வந்து டிவிசிபிளான்னு செக் பண்ணுறோம். இப்போ என்ட்ரு தி நம்பர் நான் வந்து 65 தரேன். இது வந்து டிவிசிபிள் பை 5 தான். ஸோ இட் இஸ் டிவிசிபிள். இப்போது நான் வந்து 66 கொடுக்குறேன். இட்ஸ் நாட் டிவிசிபிள். ஸோ நமக்கு என்னென்னா டிவிசிபிள் பை 5 and 11 இருக்கணும். அப்போது and number mod 11 equal to 0. ஸோ இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர்னா என்னென்னா ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். இப்போது நம்பர் டிவைட் பண்ணுறீங்கன்னா அதை கோஷன்ட் ரிமைண்டர் வரும் இல்லையா, அந்த ரிமைண்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போது செக் பண்ணி பார்ப்போம்.
என்டர் தி நம்பர் 44 கொடுத்தா 11ல் டிவிசிபிள், ஆனால் 5 டிவிசிபிள் இல்லை. சரி 45 கொடுத்தா 5ல் டிவிசிபிள், ஆனால் 11ல் கிடையாது. சரி 55 தரேன். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 55 தரேன். ஸோ ரெண்டுலேயுமே டிவிசிபிள், 11லையும் 5லையும். ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 5 and 11. இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது 110 தரேன். இது பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 5 and 11. இப்போது 120 கொடுத்தோம் அப்படின்னா டிவிசிபிள் பை 5, ஆனால் 11 கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் டிவிசிபிள். ஸோ மெயின் என்னென்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டர் தான். ரெண்டுமே, இதுவும் ட்ரூவாக இருக்கணும், இந்த இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகும். இல்லாட்டி எல்ஸ் பார்ட்டில் தான் ரன் ஆகும். ஸோ இது ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.